சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் வேதனையோடு காத்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு மட்டும் வேதனையை கொடுத்து, தினந்தோறும் கண்ணீரை கொடுத்து, என் வேதனைகளை தீர்க்க வழி இல்லாமல் அதிகமாகிக் கொண்டே தான் போகிறீர்கள் என்று என்னிடம் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இந்த உலகத்தில் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை வேதனைகளை கொடுத்தீர்கள்? என் வாழ்க்கையை கெடுத்து இன்று வரை என்னை வேடிக்கை பார்த்து கை கொட்டி சிரிக்கும் மனிதர்களால் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வருகிறீர்கள் என்று வேதனையுடன் உன் சாய் அப்பாவிடம் தெரிவித்தாய் அல்லவா? அதற்கு பதில் சொல்லத்தான் வந்திருக்கின்றேன். முழுமையாக கேள். எந்த தவறும் செய்தவர்களையே கர்மவினை இத்தனை பாடுகள் படுத்தி கொண்டு இருக்கும் இந்த வேளையில் பாவத்திற்கு மேல் பாவத்தை சுமந்து கொண்டு அவர்கள் அடுத்த குடும்பங்களை கெடுத்து வேடிக்கை பார்த்து ஒருவரின் வேதனையை பார்த்து மகிழ்ந்து கொண்டு இருக்கும் மனிதர்களுக்கு அடிக்க ஆரம்பித்தால் எத்தனை அடிகள் விழும் என்று உனக்கு தெரியாது. நீ அவர்களை பார்த்து உன் மனதை மாற்றிக்கொள்ளாதே. அப்பா சொல்வதை பொறுமையோடு கேள் குழந்தையே. என்று கேட்டால் ஓடோடி செய்யும் உன் உள்ளமும் ஒருவர் கஷ்டப்படுவதை பார்த்தால் மனம் இலகி போய் அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் காரியம் முடியும் வரை அவர்களுடன் இருந்து அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து உன்னால் முடிந்தவரை உதவி செய்து பிறரது கஷ்டங்களுக்காக என்னிடம் நீ வேண்டுதல் வைத்து இப்படி ஒரு நல்ல குணம் கொண்ட என் குழந்தையிடம்தான் நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் நான் குடியிருக்கிறேன். உன் உள்ளத்தை இவர்களை பார்த்து இவர்களைப் போல் ஆக்கிவிடலாம். அப்பொழுதுதான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் என்று உன் குணங்களை நீ மாற்றிக்கொள்ளாதே. உன் சாயப்பா இலகிய மனதிற்குத்தான் நான் அடிமையாக இருக்கிறேன். என் குழந்தையே, யாருடைய வேதனையை பார்த்தும் கை கொட்டி சிரிக்காமல் அவர்களுடன் ஆறுதலாக இருந்து அவர்கள் வேதனையை உன் வேதனையாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்கின்றாயே. இந்த நல்ல உள்ளத்திற்குத்தான் நான் உன் சாயப்பா அடிமையாக இருக்கின்றேன். இப்பொழுது அவர்கள் படும் பாட்டையும் அவர்கள் இழக்கும் இழப்பையும் முன்னால் தாங்க முடியாது. அந்த அளவிற்கு வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? உன் உறவை பிரித்து வேடிக்கை பார்த்து உன் கண்ணீரில் ஆனந்தத்தை கண்டிருக்கும் அவர்களுக்கு இப்பொழுது கிடைத்திருப்பதே மிக குறைவான தண்டனை. இன்னும் அதிகமான தண்டனையை அனுபவிக்க காத்திருக்கிறார்கள். ஒரு தவறு என்று தெரிந்தால் அந்த தவறை திருத்திக் கொள்வதுதான் அவர்களின் வாழ்க்கைக்கு நல்லது. ஆனால் தான் செய்யும் தவறு என்று தெரிந்தும் இன்னும் அதிகமான தவறுகளை செய்து உன் குடும்பத்தை பிரித்து வேடிக்கை பார்க்கும் அவர்களுக்கு இப்பொழுது இருக்கும் இழப்புகளே குறைவு. இன்னும் அவர்கள் மனதை மாற்றிக்கொள்ளாவிட்டால் இன்னும் அதிகமான துக்கத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் என்று அர்த்தம். இதை உன் கண்களால் காண்பாய். உன் வாழ்க்கையை திரும்பவும் ஒன்று சேர்க்க நான் பாடாய்பட்டு கொண்டிருக்கின்றேன். உன் நல்ல எண்ணத்தை மாற்றிக்கொள்ளாமல் என் குழந்தை அப்பா சொல்படி அதன் வழியில் நடந்து கொள். விரைவில் உன் வாழ்க்கையை நல்ல வழியாக்குவேன் என்று நீ மறந்து விடாதே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.